ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸிஃபை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம டோட்டல் டெரிவேட்டிவ் இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இஃப் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் யூ சைன் வி ஒய் ஈக்குவல் டு இ பவர் யூ காஸ் வி ப்ரூவ் தட் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டூ யூ இன்டூ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர். ஸோ இந்த சம்ம நம்ம என்ன எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வருதான் செக் பண்ணணும், இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வருதான் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ கொஸ்டினை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யால இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் பாருங்க, எக்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எப்படி இருக்கு? இ பவர் யூ சைன் வி. அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸ்ல எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அண்ட் வி. யூ அண்ட் வில காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ யூ வி. அதே மாதிரி ஒய் பாருங்க, யூ வி. ஒய் எப்படி இருக்கு? இ பவர் யூ காஸ். ஸோ இப்போ எஃப் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸுக்கு எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஆனா கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டாங்க, எஃப்ன்றது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஆனா எஃப் என்னன்னு சொல்லல. பட் நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் தான் தெரியும். ஸோ அப்போ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஃபைன் பண்றது கஷ்டம். ஏன்னா நமக்கு எஃப் என்னன்னே தெரியாது. ஸோ அதை நம்ம ஃபைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்கு ஒரே பாசிபிள் என்ன? ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வருதான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டா என்ன பண்ண முடியாது? எஃப்ல இருந்து யூ டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா நடுவில் என்ன இருக்கு? எஃப்க்கும் யூக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ். அப்ப நம்ம எதா இருந்தாலும் எக்ஸோட பர்மிஷனோட தான் யூக்கு போகவே முடியும். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுதணும்னா, டோ எஃப் பை டோ யூ நம்ம ஃபைன் பண்றோம் அப்படின்னா, இங்க ஸ்ட்ரைட்டா எஃப் யூக்கு போக முடியாது. அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எஃப் வந்து டோ எஃப் பை டோ எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் மூலியமா தான் என்ன பண்ண முடியும்? நம்ம யூக்கு போக முடியும். அதுதான் டோ எஃப் பை டோ எக்ஸ். அப்புறம் டோ எக்ஸ்ல இருந்து டோ யூ பிளஸ். இப்போ எக்ஸ்ல மட்டும் யூ இல்ல, என்ன இருக்கு? ஒய்லயும் யூ இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம எஃப்ல இருந்து ஒய்க்கு போய் நம்ம யூக்கு போகலாம். ஸோ அதனால டோ எஃப் பை டோ ஒய் டோ ஒய் பை டோ யூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபைன் பண்ணணும். இதை ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ இதுல என்னன்னா நமக்கு எஃப் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம எக்ஸுக்கு எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பட் இது என்ன பண்ணலாம்? டோ எக்ஸ் பை டோ யூவும் டோ யூ பை டோ யூவும் நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ அப்ப என்ன ஆகும்? டோ எக்ஸ் பை டோ யூ. ஓகே. டோன்றது என்ன மீனிங்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனை டினோட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் என்ன? ஸோ நம்ம எந்த டேர்முக்கு டிஃபரன்ஷியேட் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ல யூவின்னு ரெண்டு டேர்ம் இருக்கு. நான் யூவை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன்னா வி பத்தி நான் கண்டுக்கவே கூடாது. வி ஷுட் ஆக்ட் அஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ யூ வி வந்து கான்ஸ்டன்டா ஆக்ட் ஆகும். ஸோ அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்ம யூவை மட்டும் தான் வேரியபிளா கன்சிடர் பண்ணணும். விக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணல அப்படின்னா வி என்ன ஆயிடும்? கான்ஸ்டன்ட் ஆயிடும். நம்ம எந்த வேரியபிளுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அந்த வேரியபிள் தான் வேரியபிளா இருக்கும். அந்த வேரியபிளை தவிர வேற எந்த வேரியபிளா இருந்தாலும் அதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்? கான்ஸ்டன்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகும்? இ பவர் யூ, இங்க யூ மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப இ பவர் யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் யூ தான். சைன் வின்றது வி இருக்கிறதுனால அது கான்ஸ்டன்ட், மல்டிபிளேஷன் இருக்கிறதுனால அது அப்படியே வந்துடும். இ பவர் யூ சைன் வி. அதே மாதிரி ஸோ அப்ப இ பவர் யூ சைன் வி ஆல்ரெடி என்னன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, எக்ஸ்னே கொடுத்துட்டாங்க. நம்ம அப்ப என்ன எடுத்துக்கலாம்? இதை எக்ஸ்னே எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டோ ஒய் பை டோ யூ டோ ஒய் பை டோ யூ. ஸோ இங்க பாருங்க, திரும்ப என்ன யூவி ரெண்டு காம்பினேஷன்ல இருக்கு. யூ மட்டும் தான் வேரியபிளா எடுத்துக்கணும், வி என்ன பண்ணணும்? கான்ஸ்டன்டா எடுத்துக்கணும். அது மல்டிபிளேஷன் இருக்கிறதுனால இ பவர் யூ டிஃபரன்ஷியேட் பண்ண இ பவர் யூ தான். காஸ் வி அப்படியே வந்துடும். காஸ் வி இ பவர் யூ காஸ் வின்றது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஒய். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? டோ எஃப் பை டோ யூ ஈக்குவல் டு, ஸோ நமக்கு டோ எஃப் பை டோ யூ, சாரி டோ எஃப் பை டோ எக்ஸ். ஏன்னா எஃப் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதனால இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். பட் டோ எக்ஸ் பை டோ யூ நம்ம என்ன எடுத்துட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அதை நான் ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறேன். மல்டிபிளேஷன் இருந்தால் முன்னாடி போடலாம், பின்னாடி போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் இங்க பாருங்க டோ எஃப் பை டோ ஒய் அப்படியே இருக்கும். டோ யூ பை டோ ஒய் ஃபைன் பண்ணிட்டோம், அதோட வேல்யூ ஒய். ஸோ இங்க பாருங்க டோ எஃப் பை டோ யூன்னு இருக்கிறதுனால எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய். ஸோ இதுவே நான் டோ பை டோ யூன்னு எடுத்தேன்னா, ஸோ இந்த மேல இருக்க ஈக்குவேஷன் வச்சு நான் என்ன பண்ணலாம்? எஃப் மட்டும் இங்க எஃப் இருந்தா இங்க எஃப் வருது. எஃப் இல்ல என்ன ஆகும்? எஃப் இல்லாம ஒரு டேர்ம் வரும். எக்ஸ்
டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ பை டோ ஒய் பிளஸ் ஒய் டோ பை டோ ஒய். ஸோ இப்போ பாருங்க நமக்கு என்ன ஃபைன் பண்ணணும்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும். ஸோ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன் பார்த்தீங்கன்னா டோ பை டோ யூ இன்டூ டோ எஃப் பை டோ யூ. ஓகே, ஸோ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் அஸ் டோ பை டோ யூ இன்டூ டோ எஃப் பை டோ யூ. ஸோ இதை என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் நமக்கு கிடச்சிட போகுது. ஸோ ஆல்ரெடி நான் என்ன ஃபைன் பண்ணிட்டேன்? டோ பை டோ யூ தனியாக ஃபைன் பண்ணி வச்சிருக்கேன், டோ எஃப் பை டோ யூவை தனியாக ஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்போ அது என்ன ஆகும்? எக்ஸ் டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ பை டோ ஒய் இன்டூ ஓகே டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். டோ பை டோ யூவோட வேல்யூ, டோ எஃப் பை டோ யூவோட வேல்யூ எழுதிக்கிறேன். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் டேர்மை இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் செகண்ட் டேர்மை இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸும் எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஸோ இந்த டேர்மையும் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணோம். இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே ஒய் இருக்கு, பிளஸ் எக்ஸ் ஒய். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும்? டோ ஸ்கொயர் எஃப் பை கீழே டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா டோ எக்ஸ் டோ ஒய். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது போறதுக்கு முன்னாடி ஸோ இந்த பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்ல ஒரு டேர்மை நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணாலும், இல்ல ஃபர்ஸ்ட் நான் ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸுக்கு பண்ணாலும் ரெண்டோட வேல்யூவும் சேமா தான் இருக்கும். அதனால நம்ம டோ எக்ஸ் பை டோ ஒய்னு போட்டாலும் ஓகே தான், டோ ஒய் பை டோ எக்ஸ்னு போட்டாலும் வேல்யூ வில் பி சேம். ரெண்டுமே எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ரெண்டுத்தையும் பாருங்க எக்ஸ் ஒய். ஸோ பிளஸ் எக்ஸ் ஒய். ஸோ இங்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒய் எக்ஸ்னு வரும். நம்ம பார்க்கும்போது ஒரே டேர்ம் மாதிரி தெரியாது நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது. அதனால ஃபர்ஸ்ட் ஒய்க்கு பண்ணிட்டு எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணாலும், எக்ஸுக்கு பண்ணிட்டு ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சேம் ஆன்சர் வரும்ன்றதுனால டோ ஸ்கொயர் எஃப் பை இங்க நான் என்ன போட்டுக்கிறேன்? டோ எக்ஸ் பை டோ ஒய்னு போட்டுக்கிறேன். பிளஸ் ஸோ இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணா ஒய் ஸ்கொயர் டோ எஃப் பை சாரி டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். அப்போ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது ஓவர், இதை ஃபைண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டோ அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டோ எஃப் பை டோ வி எழுதணும். டோ எஃப் பை டோ வி. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரைட்டா என்ன பண்ண முடியாது, விக்கு போக முடியாது, எக்ஸுக்கு போய் தான் நம்ம விக்கு போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டோ எஃப் பை டோ எக்ஸ் பை டோ வி பிளஸ் டோ எஃப் பை டோ ஒய். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? த்ரூ ஒய் மூலியமா நம்ம விக்கு போகலாம். ஸோ ஒய் டோ ஒய் பை டோ வி. ஸோ அப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூஸ் ஃபைன் பண்ணலாம். இந்த டோ எக்ஸ் பை டோ வியை ஃபைன் பண்ணலாம். ஸோ டோ எக்ஸ் பை டோ வி. ஸோ இங்க பாருங்க இ பவர் யூ, இப்போ யூ கான்ஸ்டன்டா இருக்கும். நம்ம பார்ஷியலா விக்கு பண்றதுனால யூ கான்ஸ்டன்டா இருக்கும், வியை மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ இ பவர் யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். சைன் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் வி. சைன் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் வி. ஸோ இ பவர் யூ காஸ் வியோட வேல்யூ என்ன? ஒய். ஸோ நெக்ஸ்ட் டோ ஒய் பை டோ வி. டோ ஒய் பை டோ வி. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். காஸ் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? மைனஸ் சைன் வி. மைனஸ் சைன் வி. ஸோ அப்போ மைனஸ் இ பவர் யூ சைன் வி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? டோ எஃப் பை டோ வி ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ எக்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது, ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். டோ எக்ஸ் பை டோ வி தான் நம்ம ஒய்ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பிளஸ் வரும். ஸோ இந்த பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோ பிளஸ் நான் இப்போ போடல, எதுக்குன்னு சொல்றேன். ஸோ டோ எஃப் பை டோ ஒய் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதோட வேல்யூ மைனஸ் எக்ஸ், அதனால மைனஸ் எக்ஸ் போறேன். ஃபர்ஸ்ட் நான் பிளஸ் போடல, மைனஸ் எக்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதே பேட்டர்ன் தான். இங்க என்ன பண்ணமோ அதே பேட்டர்ன் தான். ஸோ டோ பை டோ வி. ஸோ டோ பை டோ வி என்ன ஆகும், ஒய் டோ பை டோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டோ பை டோ ஒய் மைனஸ் எக்ஸ் டோ பை டோ ஒய். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர். ஸோ நமக்கு இதான் வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், டோ பை டோ வி இன்டூ டோ எஃப் பை டோ வி, டோ எஃப் பை டோ வி. ஸோ ஈக்குவல் டு, ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், ஸோ அதாவது இந்த டேர்ம் டோ பை டோ வி எழுதணும், ஒய் டோ பை டோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டோ பை டோ ஒய் இன்டூ. ஸோ இப்போ டோ எஃப் பை டோ வி என்ன ஆகும், ஒய் டோ எஃப் பை டோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய். ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் அப்படியே எடுத்து எழுதுறேன், வேற ஒன்றும் பண்ணல. ஸோ இப்போ இங்கே அதே ப்ரொசீஜர் தான். இங்கே என்ன எப்படி மல்டிப்ளை பண்ணமோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த செகண்ட் டேர்ம் இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர், இங்க பாத்தீங்கன்னா ஒய் ஒய் இருக்கு, ஒய் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒய் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ மைனஸ், ஏன்னா இங்க மைனஸ் தான் இருக்கு. ஸோ இங்க மல்டிப்ளை பண்ணா மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ இங்க என்ன ஆகும், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸ்னு போட்டாலும் ஒண்ணுதான், இல்ல டோ எக்ஸ் டோ ஒய்னு போட்டாலும் ஒண்ணுதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். இங்க என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம ஒர்க் என்ன, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர். இந்த டேர்ம் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த டேர்ம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க இருக்கு எக்ஸ் ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்க பாருங்க, இது ரெண்டும் சேம் டேர்ம் தான். ஓகே, எக்ஸ் ஒய் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஒய். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் டூ எக்ஸ் ஒய் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் பிளஸ், ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். அப்ப என்ன ஆகும், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். ஸோ இங்க இருக்க டேர்ம் தான் இது வந்து டூ எக்ஸ் ஒய்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒரே டேர்ம் தான் இல்லையா, எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய், ரெண்டு எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இங்க டூ எக்ஸ் ஒய்னு போட்டுட்டேன். மற்ற டேர்ம்லாம் அப்படியே தான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர். ஸோ அப்ப என்ன ஆகும், ஸோ இங்கேயும் பாருங்க இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆகும், மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ஆயிடும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ பிளஸ் ஒய் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, டோ எக்ஸ் இந்த டேர்ம் எழுதிட்டேன். இது ரெண்டும் ஒரே டேர்ம் தான். ஸோ அப்ப என்ன ஆகும், மைனஸ் டூ எக்ஸ் ஒய் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். ஓகே, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். ஸோ இங்க பாருங்க, இப்போ இது ரெண்டு டேர்ம் இதை அப்படியே பார்த்தோம்னா இது ரெண்டும் ஒரே டேர்ம் தான். இது ரெண்டும் என்ன ஆகும், கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா, ஸோ இங்க ஒரு ஒய் ஸ்கொயரை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இங்க ரெண்டுத்தையும் பாருங்க, இது ரெண்டுத்தையும் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்ல நான் என்ன பண்றேன், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயரை காமனா வெளில எடுத்துட்டா என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். பிளஸ், ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் காமனா எடுத்துட்டோம்னா, ஸோ இங்க என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது ரெண்டுத்துல என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் காமனா இருக்கு.
வெளில எடுத்துட்டோம்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர். ஆல்மோஸ்ட் என்ன ஆச்சு? சம்மோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2u. ஸோ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர். ஸோ கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட் தான் வந்துச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. எக்ஸ்ட்ராவா இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இதான் எக்ஸ், இதான் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் பண்ண ஆகும் இ பவர் யூ ஹோல் ஸ்கொயர்னு வரும், அதை இ பவர் 2uன்னு எழுதலாம். சைன் ஸ்கொயர் பண்ணா சைன் ஸ்கொயர் வின்னு வந்துடும். பிளஸ் இங்கேயும் அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணா இ பவர் 2u. இங்க என்ன ஆயிடும்? காஸ் ஸ்கொயர் வின்னு வந்துடும். ரெண்டுத்தையும் இ பவர் 2u காமனா இருக்கு, வெளில எடுத்துட்டீங்கன்னா சைன் ஸ்கொயர் வி பிளஸ் காஸ் ஸ்கொயர் வின்னு இருக்கும். இது ஆன்சர் என்ன ஆயிடும்? 1 இ பவர் 2u இன்டூ 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போல நம்ம என்னன்னு போடலாம்? இ பவர் 2uன்னு போடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இ பவர் 2u. ஸோ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். ஸோ இது அந்த சைடு கொண்டு போயிட்டா என்ன ஆகும்? இ பவர் 2uவை நம்ம அந்த சைடு கொண்டு போறோம். கொண்டு போனா என்ன ஆகும்? 1 பை இ பவர் 2uன்னு இருக்கும். 1 பை இ பவர் 2u கேன் பி ரிட்டன் அஸ் இ பவர் மைனஸ் 2u. டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். திஸ் கேன் பி ரிட்டன் அஸ், நம்ம ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறோம். டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2u டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர். ஓகே, ஸோ இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.